சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட அரோமா மணி 65 படங்களுக்கு மேலே வந்து தயாரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவருக்குமே 65 வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாலையும் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு தயாரிப்பாளராக இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஃபேவரஸ்ட் படமான காசி அப்படின்ற படத்தையுமே வந்து இவர் தான் எழுதியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கிரைம் டைரி அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 பாகங்கள் மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து செம்ம ஃபேமஸாக வந்து அந்த படம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்றதும் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவரோட வீட்டில் அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் வந்து மரணம் தழுவிட்டார் அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் வலம் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இல்லைனா மலையாள சினிமாவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இப்போ ரொம்பவே வந்து கஷ்டத்தில் ஆளாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் டைம்ஸில் அவர் வந்து எந்த படத்தையும் தயாரிக்கிறது இல்லை, நான் அதாவது தயாரிப்புலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியுமே ஏறிட்டார். ஸோ அப்படி இருந்தாலும் கூட அவர் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அவர் எல்லோரும் மரியாதையாக அந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பல கிட்டத்தட்ட நிறைய ஆக்ட்ரஸை வந்து அவர் வந்து உள்ளே அறிமுகப்படுத்தி வச்சுருந்தார். அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் நிறைய ஆக்டருமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட மாபெரும் லெஜண்டோட கனவுகள் வந்து இனியோட வந்து உடஞ்சிருச்சு. அவர் வந்து இதோட வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற நியூஸ் அவங்க ஃபேமிலி மத்தியிலேயே ரொம்பவே ஷாக்கிங் ஏற்படுத்தினாலுமே ரசிகராக எங்களோட மனசில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இப்போ தமிழ் சினிமா மலையாள சினிமா எல்லாருமே வந்து அவரோட நேரில் அஞ்சலி செலுத்துறதுக்காக இப்போ அவங்க வீட்டுக்கு தூக்கி பயணம் படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்லேருந்து எல்லாருமே ரொம்பவே வந்து கஷ்டத்தில் ஆகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் தான் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லி இவரை பற்றியான போஸ்டர்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்த அரோமா மணி அவரோட தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்றது ரொம்பவே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட ஃபேவரட் மூவிலேருந்து அரோமா மணியோட மூவி எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் அவருக்கு அஞ்சலி செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட பிஜிலி ரமேஷ் அப்படின்றவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஆக்டர் கிடச்சிட்டா இருப்பா, அதுவும் கமெடியன் கிடச்சிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லி யூடியூப் மூலமாக நம்ம எல்லாருமே பார்த்து பிரமிச்ச ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு வந்து குடிச்சிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ராங்க் ஷோ அப்படின்னு சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு அவரோட காமெடி சென்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜிலி ரமேஷ் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே கூடாது, ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம். நான் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும்போது 4-5 படங்கள் நடிக்கும் போது என்னை சுற்றி ஒரு 40 பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த 40 பேர் எங்கனே தெரியல. எனக்கு உடம்பு சரியாமல் போன உடனே யாருமே நமக்காக வரமாட்டாங்கன்னு சொல்லி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உடல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். அதில் வந்து தயவு செய்து எந்த கெட்ட பழக்கங்களை வச்சு கெடுத்துக்காதீங்க. நான் வந்து ரொம்பவே மோசமான ஒரு நபர். குடிச்சிக்கிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டேன், கத்திக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட இவ்வளோ பழக்கங்கள் இருக்குது. ஸோ அதனாலே வந்து என் வாழ்க்கை வந்து நாசமாக போச்சு. குடிப்பழக்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆளை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து நடுத்தருக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன மாதிரி யாரும் ஆகிடாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.